இந்த ஆட்சியில் இந்த 4 வருஷத்தில் எதெல்லாம் அதிகமாக இருக்குங்கிற ஆய்வை பார்த்தீங்கன்னா, இந்த பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்குது, போக்சோ வழக்குகள் அதிகமாக இருக்குது. அந்த போக்சோ வழக்குகள் கடந்த இந்த 2-3 மாதத்துலேயே பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நாம் சொல்கிறோன்னு இல்லை, இது உண்மையான ஆய்வுகள். இது அரசியலுக்காக பேசப்படலை. எதையுமே கட்டுப்படுத்த முடியாமல், கட்டுப்படுத்த தெரியாத ஒரு நிர்வாகத்தை திமுக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றாங்க. ஏன்னா பாலியல் வன்கொடுமைக்குங்க நீங்கள் விரைவு நீதிமன்றங்கள் மூலமாக எல்லா வழக்குகளையும் முடிக்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே அவசரமாக காட்டலை. ஆனால் இதே அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் உங்களை சார்ந்தவர்கள் யாரோ பாதிக்கப்படுவாங்கங்கிற ஒரு நிலை வரும்போது மட்டும் அந்த வழக்கை வேகமாக முடிச்சுட்டு நாங்கள் வேகமாக முடிச்சிட்டோங்கிறீங்க. சுயநலமாக தனக்காக தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க, ஆனால் மக்களுக்காக செய்ய மாட்டாங்க. இதே பாலியல் வழக்குகளில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள்லாம் நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம்னு சொல்லி சட்டமன்றத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். அது எப்போ வந்து அந்த சட்டம் செல்லுபடியாகும்? குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் தானே உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அந்த குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவங்க நிரபராதிங்கிற நிலையை உருவாக்குவதற்கான நிறைய வழிகளை ஏற்படுத்தி திமுகவை சார்ந்தவர்களே உதவி செய்கிற அளவுக்கு பண்ணிடுறாங்க.